இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கு நான் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து குணசாலியான ஸ்திரீயை பற்றி நாம் சிந்தித்து தியானித்து வருகிறோம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10வது வசனத்திலே குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லி, இந்த நாளிலும் நீதிமொழிகள் 31 அதிகாரத்திலே 18வது வசனத்திலே சொல்லப்படுகிற அவளுடைய ஒரு குணத்தை பற்றி நாம் தியானிக்கலாம். அவள் குணசாலியான ஸ்திரீயை பற்றி இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். அவளுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. அதில் அவள் அறிந்திருக்கிற அந்த விஷயத்திலே உறுதியாக இருக்கிறாள். இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும் என்று சொல்லப்படுமானால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாதபடிக்கு அது இரவோ பகலோ தனக்கு எது பிரயோஜனமோ அதை சரியாக நிதானித்து அதில் உறுதியாக இருந்து அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மன உறுதியை இன்றைக்கு இந்த குணசாலியினுடைய குணத்திலே நாம் பார்க்க போகிறோம். அவளுக்குள்ளே இருக்கிற உறுதி, தான் அறிந்து கொண்டதிலே, தனக்கு காண்பிக்கப்பட்டதிலே, தான் கற்றுக்கொள்கிறதிலே ஒரு உறுதியான மனநிலையை அல்லது ஒரு தைரியத்தை நாம் இந்த வார்த்தையின் மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படியானால் இந்த குணசாலியான ஸ்திரீ மன உறுதியுடையவள், மன தைரியம் உள்ளவள். எந்த விஷயத்திலே நாம் மன உறுதி உள்ளவர்களாக இருக்க முடியும்? நல் விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம் மன உறுதியோடு இருக்கும் பொழுது அங்கே ஆண்டோடைய சித்தம் எதுவோ அதை சரியாக நாம் நிறைவேற்றுவதற்கு, கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. நாம் இது ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். அன்றைக்கு ஈசாக்கு, ரெபெக்காள் இவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பிள்ளைகள் பிறக்கிற பொழுது ரெபெக்காளுக்கு ஏசா, யாக்கோபு இவர்கள் இருவருமாக இரட்டை பிள்ளைகளாக அவர்களுடைய கர்ப்பத்திலே மோதிக்கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து அவள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது, ஆண்டவரே இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறாள். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 2 விதமான சந்ததி உன்னிடத்திலிருந்து வரும், 2 பேருமே பலமாக இருப்பாங்க, ஆனாலும் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லி அந்த நாளில் அவளுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. இது அவளுடைய மனதில் இருக்கிறது. இந்த ரெபெக்காள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. இவள் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து அதை மனதிலே வைத்திருக்கிறாள். ஒரு நாள் வருகிறது, ஈசாக்கு வயது சென்று முதிர்ந்தவராகிறார். அவர் தான் போகும் முன்பதாக தான் சாப்பிட்டு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக தனக்கு சுவையான பதார்த்தங்களை செய்து கொண்டு வரும்படி ஏசாவோடு சொல்லுகிறார். அதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த இந்த ரெபெக்காள், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இப்படி அல்லவா கொடுக்கப்பட்டிருந்தது, அப்படியானால் இவர் மரணமடைய முன்பதாக சாப்பிட்டு ஏசாவை ஆசீர்வதித்து விட்டால் கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஆவது என்று சொல்லி அவளுக்குள்ளே ஒரு மன உறுதி, கர்த்தர் தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை உறுதி, அந்த வார்த்தையில் அவளுக்குள்ள உறுதி இருந்ததுனால அவன் தன்னுடைய இளைய மகனை கூப்பிட்டு, உன் அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் சாப்பிட்டு ஆசீர்வதிக்கும்படி ஏசாவிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு, கேட்டேன், நீ போய் சீக்கிரமாக நான் சொல்கிறபடி செய் என்று சொல்லி தன் மகனை ஆசீர்வாதத்திற்கு ஏற்றவாறு ஆயத்தப்படுத்தி, அது சரியோ தப்போ நல்லதோ இல்லையோ, அது அவளுடைய மனதிலே அவளுக்கு ஒரு உறுதி, அவளுக்கு ஒரு அவளுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையில் அவளுக்கு அப்படி ஒரு அசைக்க முடியாத உறுதி இருந்ததுனால அவள் இந்த காரியத்தை செய்கிறதை நான் பார்க்க முடியும். உண்மையிலேயே ஏசாவை காட்டிலும் யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்பட்டவராக, முற்பிதாக்களின் வரிசையிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று பெயரெழுதப்படுவதற்குரிய பாத்திரமாக காணப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் அந்த ஸ்திரீக்குள்ளே இருந்த உறுதியை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. இப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதிலே ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு உறுதி இருக்க வேண்டும், இருக்கிறது. கர்த்தர் அந்த உறுதியை நமக்குள்ளே, தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் உறுதியுள்ள இருதயத்தை, உறுதியான மனதை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதற்கு இந்த சம்பவத்தை நாம் சொல்ல முடியும். இன்னும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய தாயாகிய
மரியாளிடத்திலே தேவதூதன் வந்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே என்று சொல்லி பாக்கியவதி என்று சொல்லி, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை உண்டு. நீ வந்து கர்த்தருடைய அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்திலே நான் பார்க்க முடியும். கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிறார், உன்னிடத்திலே பிறக்க போகிற ஒரு பரிசுத்தமுள்ள வித்து, அது இயேசு என்று சொல்லப்படும்னு சொல்லிட்டு, அவர் பெரியவராக இருப்பார் என்று சொல்லி அவரை இயேசுவை குறித்த காரியங்கள், அவரை குறித்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவி உண்மையில் வரும்போது, அவர் உண்மையில் நிழலிடும் போது இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லும் பொழுது, அந்த மரியாள் அவர்கள் கலங்கி இருக்கக்கூடும், இது எப்படி ஆகும் என்று சொல்லி கலங்கி இருக்கக்கூடும். ஆனால் தேவதூதன் சொன்னவற்றை எல்லாம் கேட்ட பிறகு அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுக்காங்க பாருங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நீ கர்த்தராலே எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்படியானால் ஒரு மன உறுதி, இன்றைக்கு குணசாலியான ஸ்திரீகள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகள் யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ளே இந்த மன உறுதி இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னவோ அதை ஏற்றுக்கொள்வதிலே, அதை நிறைவேற்றுவதிலே நமக்குள்ளே ஒரு மன உறுதி காணப்பட வேண்டும். ஒருவேளை சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது சூழ்நிலைகள் நம்மை அவமானப்படுத்தும்படியான காரியம் போல இருக்கலாம், எதிர்மறையாக சம்பவிப்பது போல் இருக்கலாம், நம்ம ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக இருப்பது போல் இருக்கலாம். ஆனால் தேவ சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றுவதிலே, கர்த்தரால் நமக்கு சொல்லப்பட்டது எதுவோ அது நிறைவேறுவதிலே நாம் மன உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் யாக்கோபை குறித்து அவன் கூடாரவாசி குணசாலி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் யாராக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நாம் குணசாலி. அப்படியானால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற மன உறுதியும் மன தைரியமும் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். தேவன் இதை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இது நம்மிடத்திலிருந்து வெளிப்படும்படி அவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலே பரம தேவனுடைய பரலோக திட்டம் செயல்படுத்தப்படும்படியாய் அவர் தமக்கு பயந்தவர்களை முன்குறித்து தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய அன்பினால் நிரப்பி அழைத்து அபிஷேகித்து ஆண்டவர் பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக? நாம் அவருக்காக எந்த காரியத்திலும் அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு, அது ஒருவேளை நாம் துன்பத்தை சகிக்க வேண்டியதா இருந்தாலும், அவமானத்தை சகிக்க வேண்டியதா இருந்தாலும், நிந்தைகளுக்குள்ளாக போக வேண்டியதா இருந்தாலும், ஒருவேளை சத்ருவானவனால் வருகிற அந்த ஆயுதங்களை எதிர்த்து நிற்க வேண்டியதா இருந்தாலும், ஒருவேளை நாம் சில நேரங்களிலே அது நம்மை பாதிக்கிறது அளவுக்கு இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதிலே நமக்கு ஒரு மன உறுதி இருக்க வேண்டும். அது நமக்குள்ள அவர் வைத்திருக்கிறார், நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் குணசாலிகள் ஆனால் நமக்குள்ளே இந்த தைரியத்தை அவர் வைத்திருக்கிறார். நாம் ஆகவே தைரியமாக செயல்பட்டு தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி, எந்த விதத்திலும் நாம் பின்வாங்கி போவானால் அவன் பேரில் ஆத்துமா பிரியமா இராது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நாம் பின்வாங்கி போகாதவர்களாய், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாகிய நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே தைரியம் உள்ளவர்களாய், மன உறுதி உள்ளவர்களாய் அவருக்காக எழும்பி செயல்படும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் இந்த நேரத்திலே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறீர் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே, உமக்கு பயந்த பிள்ளைகளாகிய, ஞானமுள்ள பிள்ளைகளாகிய, குணசாலிகளாக நீர் தெரிந்தெடுத்த பிள்ளைகளாகிய நாங்கள் எவ்விதத்திலும் பின்வாங்காதபடி, சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே, பாதகமான சூழ்நிலை கண்டு பின்வாங்கி ஓடிவிடாதபடி, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அசையாதவர்களாகவும் உறுதிப்பட்டவர்களாகவும் மனதிலே தைரியம் உள்ளவர்களாகவும் நிலை நிற்கும்படியாக இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஏவுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யார் இன்றைக்கு சோர்ந்து போன மனநிலைமையில இருக்கிறார்களோ, ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் என்னை தட்டி எழுப்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் உம்முடைய வார்த்தை என்னும் போஜனத்தை கொடுத்து நீ எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீ தட்டி எழுப்புகிறதற்காக நன்றி. மனதிலே தைரியத்தை கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ராஜாக்களுக்கும் உலகில் அதிகாரம் பண்ணுகிறவர்களுக்கும் பயப்படாது இருக்கும்படியாக தேவ ஆண்டவரே தைரியம், தேவ பலன் ஆண்டவரே இவர்களுக்குள்ளாக உண்டாக்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படுகிறதற்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.